ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு நரியும் ஆட்டுக்குட்டிகளும் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு அழகான பச்சை மேய்ச்சலில் குட்டி ஆடுகள் தங்கள் அம்மாவின் பாதுகாப்பில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அம்மா ஆடு காலை வேளையில் மேய்ச்சலுக்குச் செல்லும்போது குட்டிகளுக்கு, யாரையும் வீட்டிற்குள் அனுமதிக்காதீர்கள். யாராவது வந்து நான் தான் என்று சொன்னால் என் குரலை நன்றாக கேட்டுப் பாருங்கள். என் குரல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும். உங்கள் குரலை அவர்கள் போலவே மெல்லியதாக இருக்கும் என்று எச்சரித்துச் செல்வாள். ஒரு நாள் ஒரு நரி அந்த வீட்டின் அருகே வந்தது. ஆடுகளின் அம்மாவின் குரலைப் போலவே, குழந்தைகளா, நான் உங்கள் அம்மாதான், கதவைத் திறந்து விடுங்கள் என்று கூறியது. அதன் குரல் மெல்லியதாக இருந்தாலும் ஆட்டுக்குட்டிகள் தங்கள் அம்மாவின் குரல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும் என்பதை நினைவு வைத்துக் கொண்டன. உங்கள் குரல் மிகவும் மெல்லியதாக இருக்கிறது. எங்கள் அம்மாவின் குரல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும் என்று கூறின. நரி தன் தந்திரம் தோல்வியடைந்ததால் கோபம் கொண்டது. அது ஒரு திட்டம் தீட்டி தன் கழுத்தை ஒரு கல்லில் உரசி கரகரப்பான குரலில் பேச ஆரம்பித்தது. பின்னர் மீண்டும் கதவைத் தட்டியது. ஆட்டுக்குட்டிகள் கதவைத் திறந்து பார்த்தபோது அம்மாவின் குரல் போலவே இருந்ததால் கதவைத் திறந்துவிட்டன. நரி உடனே உள்ளே நுழைந்து ஆட்டுக்குட்டிகளைப் பிடித்து விழுங்கிவிட்டது. கடைசி ஆட்டுக்குட்டி மட்டும் ஒரு சிறிய துளை வழியாக வெளியேறி வேகமாக ஓடிச் சென்று தன் அம்மாவைச் சந்தித்தது. அம்மா நடந்த சம்பவத்தைக் கேட்டு மிகவும் வருத்தப்பட்டார். நீதி: பெரியவர்களின் அறிவுரைகளை எப்போதும் கேட்டு நடக்க வேண்டும். அப்படிச் செய்யாவிட்டால் நாம் நஷ்டப்படுவோம்.